ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரபு ஆஸ்ட்ரோ டிவி. இன்னைக்கு நாம பார்க்க போறது நட்சத்திரங்கள் வரிசையில 3வது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் தனது முதல் பாதத்தை மேஷ ராசியிலும் அடுத்த 3 பாதங்களை ரிஷப ராசியிலும் அமைய பெற்றது. இந்த நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் ஆவார். இதில் முதல் பாதத்தை ஆட்சி செய்பவர் செவ்வாய், அடுத்து 3 பாதங்களை ஆட்சி செய்பவர் சுக்கிரன். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கூட்டு தொழில் செய்யாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். இவர்கள் ஏற்றுமதி, இறக்குமதி, மருந்து சார்ந்த தொழில், மருத்துவத்துறை, MBBS, டாக்டர் போன்ற படிப்புகளை படிக்கலாம். மேலும் இவர்கள் கல்வி ஆசிரியராக முயற்சி செய்யலாம். கல்லூரி பேராசிரியராக வருவதற்கு முயற்சி செய்யலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக விட்டு கொடுத்து போகும் தன்மையை பெற்றிருக்க மாட்டார்கள். மனைவியிடம் கூட கராராக நடந்து கொள்வார்கள். குடும்பத்தினரிடம் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்து கொள்ளும் பேர் வழியாக இருப்பார்கள். இவர்கள் கொஞ்சம் கோபக்காரர்களாகவும் முரண்டு பேசக்கூடிய, திடீரென வேகமாக பேசக்கூடிய முரட்டு குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க பதவிகளும் அரசாங்க உத்தியோகங்களும், மேலும் எந்த வேலையில் செய்தாலும் மேற்பதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் சூரியனின் ஆதிக்கம் பெறுவதால் இவர்கள் நல்ல ஒரு ஆளுமை திறனும் நிர்வாக திறனும் சிறப்பாக பெற்றிருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் குரு பகவானின் அம்ச வீட்டில் அமர்வார்கள். எனவே இவர்கள் மிகுந்த ஞானம் உடையவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் எந்த காரியத்தையும் தந்திரமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்தில் கௌரவம், புகழ் மிக்கவராகவும் இருப்பார்கள். அதே சமயம் இவர்கள் படிப்பு விஷயத்தில், ஞானம் விஷயத்தில் சிறந்து விளங்குவார்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அம்சத்தில் சனி வீட்டில் அமருவார்கள். எனவே இவர்கள் சனி அம்சம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். சனி, சூரியன் என்பது ஜென்ம பகை கொண்ட நட்சத்திரங்கள். ஆகவே கார்த்திகை 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று அவ்வப்போது முரண்பாடான விஷயங்களில் தமக்கு தாமே ஈடுபட்டுக் கொள்வார்கள். அதுபோக ஆசை, பாசம், குடும்பம் இவை எல்லாத்திலும் நல்ல ஈடுபாடோடு இருப்பார்கள். ஒரு லட்சிய போக்கோடு எப்போதும் செயல்படுவார்கள். நல்ல வீர தீர பராக்கிரமம் உடையவர்களாகவும் போராளியாகவும் இருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அம்ச வீட்டில் சனி பகவான் வீட்டிலே அமருவார்கள். இவர்கள் சற்று முரணான குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். பேராசை, பணவெறி, சாதித்து காட்ட வேண்டும் என்று ஒரு வெறியோடு எப்போதும் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். பொறாமை குணங்கள் இவர்களுக்கு மிகுதியாக இருக்கும். கோபம், உஷ்ணம் இவர்களுக்கு மிகுதியாக இருக்கும். 4ஆம் பாதம் என்பது அம்சக்கட்டத்திலே குருவின் வீட்டிலே அமரும். இவர்கள் தர்ம சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். அனைவரும் மீதும் பாசம் உடையவர்களாக இருப்பார்கள். நீதி, நேர்மை, நியாயம் என்று பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவும் சிறந்த தெய்வ பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். கார்த்திகை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒழுக்கமானவர்களாக எப்போதும் தீர்க்கமாக இருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி தாலுகாவில் கஞ்சா நகரம் என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் கோயில் ஆகும். இவர்கள் இந்த தெய்வத்தை வணங்கி வந்தார்களானால் அனைத்து நல்பலன்களும் நல் விஷயங்களும் இவர்களுக்கு கிடைக்கும். மேலும் இவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த முருக பகவானை வணங்கி வந்தார்களானால் சிறப்பாகவும் விளங்குவார்கள். கார்த்திகை நட்சத்திரத்தின் விலங்கு, அதிர்ஷ்ட விலங்கு பெண் ஆடு. இவர்கள் வளர்க்க வேண்டிய அதிர்ஷ்ட மரம் அத்தி மரம். அதனால் மேற்கூறிய கார்த்திகை நட்சத்திர விஷயங்களை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பயன்படுத்தினோமானால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் வெற்றி அடைய வாய்ப்பிருக்கிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.